ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதார் கார்டு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கே 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஆதார் கார்டும், 5 வயசுலேருந்து 15 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஆதார் கார்டு வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. ஆதார் கார்டு வந்து இப்போ எல்லாருக்குமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நீங்கள் வந்து ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க, இல்லை மற்ற விஷயம் ஏதாவது பேங்க்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க போகிறீங்க, எதாக இருந்தாலும் இப்போ வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க. இப்போ வந்து எப்படி ஆதார் கார்டு சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், இதுக்கு வந்து யாரெல்லாம் வேணும், அம்மா அப்பா எத்தனை பேர், எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஆதார் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை 5 வயதுக்கு உள்ளவங்கள பால் ஆதார் கார்டு, அந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அதுக்கு 5லேருந்து 15 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆதார் கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 5 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வந்து எடுக்க போகிறீங்க, அதாவது இது நெட் சென்டர்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது. ஒன்று ஆதார் சென்டரில் போய் எடுக்கலாம், 2வது இசேவை மையத்தில் எடுக்கலாம், 3வது சிஎஸ்சி சென்டரில் எடுக்கலாம், 4வது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இப்போ வந்து எடுக்கிறாங்க. இதுக்கான வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனல்லையே, அந்த வீடியோ போய் பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ்லேயே எப்படி இந்த ஆதார் கார்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். நான் வந்து ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், என் ஸ்க்ரீன் கார்ட்லேயும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து அந்த 5 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து எப்படி ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ண போகணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆதார் சென்டருக்கு போயிட்டு உங்களுடைய குழந்தைக்கான பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க பார்த்திங்களா, அது வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா அப்பா இல்லைன்னா அம்மா அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த 5 வயசுக்கு உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு, அந்த கண் இதெல்லாம் வச்சு பார்ப்பாங்களா, அது வந்து எதுவுமே கிடையாது. உங்கள் அப்பா அம்மா அவங்கள வச்சு தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கொடுப்பாங்க. அதனால் பர்த் சர்டிஃபிகேட்டும் அப்பா இல்லைன்னா அம்மாவுடைய ஆதார் கார்டு 2 மட்டும் இருந்தால் போதும். ஈஸியாகவே நீங்கள் வந்து 5 வயசுக்கு உள்ளவங்களுக்கு ஆதார் கார்டை எடுத்துக்கிற முடியும். இப்போ வந்து 5 வயசுக்கு மேலே, அதாவது 15 வயசுக்கு உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஆதார் கார்டு, அதாவது அது ஒரு கேட்டகரியில் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைப்படும்னா, 5 வயசுக்கு மேலே ஆகிட்டனாலே எல்லோரும் ஸ்கூலில் சேர்த்துருவீங்க இப்போ பசங்களை. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போயிட்டு மோனோஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஆதார் கார்டு எடுக்க போகிறேன், எனக்கு வந்து மோனோஃபைட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வேணும். 2வது வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வேணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சர்டிஃபிகேட், அதாவது இருப்பிட சான்றிதழ். அது இல்லாதவங்க பிரச்சனை கிடையாது. உங்கள் அம்மா அப்பா 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களுடைய ஆதார் கார்டு, இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஆதார் கார்டு வந்து எங்கெங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், இருந்தாலும் சொல்கிற மறுபடியும். ஒன்று ஆதார் சென்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சென்டர் தான் உண்மையாக ஒரிஜினல். இந்த ஆதார் சென்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 7லேருந்து 8 நாள் தான் ஆகும். அப்ளை பண்ணுறது ஒரே நாளே அப்ளை பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு வந்து ஆதார் கார்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 டேஸ் வந்து எடுத்துக்கிறது. இது வந்து இலவசமாகவே பண்ணிக்கலாம். எந்த ஒரு நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஆதார் கார்டு ரீப்ரிண்ட் போடுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வந்து பே பண்ணுறதா இருக்கும். ஆதார் கார்டு வந்து எப்படி ரீப்ரிண்ட் பண்ணுறது, தொலைந்து போன ஆதார் கார்டு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஆதார் சேவை மையம் போயிருங்க. இதுக்கு வந்து நீங்கள் இசேவை மையம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வாங்குவாங்க. சிஎஸ்சி சென்டரில் போனீங்கன்னா அதே ப்ரைஸ் தான் வாங்குறாங்க, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆதார் சென்டருக்கு தான் போகணும். ஆதார் சென்டர் எப்படி நான் போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். நான் வந்து இந்த வீடியோ கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதாவது ஆதார் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பக்கத்து உள்ள ஏரியாவில் வந்து ஆதார் சென்டர் வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஊர் பேர் போட்டிங்கனாலே வந்துடும். அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன்.
அந்த இடத்துல போய்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்க வந்து அப்ளை பண்ணி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை ஃபில்லப் பண்ணி ஆதார் கார்டு வந்து எடுத்துக்கலாம். சரி வாங்க, இப்போ வந்து உங்களுடைய லோக்கல் ஏரியாவில், அதாவது உங்களுடைய பக்கத்து ஏரியாவிலேருந்து ஆதார் சேவை மையம் வந்து எங்கன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆதார் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லொக்கேஷனை பார்க்க போகிறோம். உங்கள் ஏரியாவில் எங்கனக்குள்ள எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து எல்லா ப்ரைவேட் பேங்க்லேயுமே இந்த மாதிரி ஆதார் சென்டர் வந்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் வந்து செலக்ட் ஸ்டேட் கேட்கும். அது வந்து உங்களுடைய ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுறேன், தமிழ்நாடுங்கிறத. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக், நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து வசிக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய டிஸ்ட்ரிக்கை வந்து சூஸ் பண்ணிவிட்டு சப் டிஸ்ட்ரிக், அதாவது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் எந்த ஊர் இருக்குது, எந்த ஊரில் இருக்கீங்க அதை கேட்குது, அதையும் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து வில்லேஜ், சிட்டி, டவுன், நீங்கள் வந்து உங்களுடைய ஏரியாவை கேட்குது, அதையும் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஷோ ஒரிஜினல் பெர்மனெண்ட் சென்டர், அதாவது ஆதார் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பெர்மனெண்ட்டாகவும் வச்சுருப்பாங்க, டெம்பரரியாகவும் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல ஷோ வந்து பெர்மனெண்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப்ஷன் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லொக்கேட் ஏ சென்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு உங்களை வந்து எடுத்துகிட்டு போகும். சாரி, கேப்ஷன் வந்து தப்பாக போட்டேன், அதனால் வந்து மறுபடியும் போடுறேன். கேப்ஷா போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நியூ 654 அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு போனீங்கன்னாலே ஆதார் சென்டர் தான். இதுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜும் பே பண்ண வாங்க மாட்டாங்க, ஃப்ரீயாகவே பண்ணுவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ், இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இந்த மாதிரி ஆதார் சென்டர் வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சேவை மையம், சிஎஸ்சி சென்டர்லேயே போயிட்டு அதிகமாக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறதுனால ஆதார் கார்டுக்கானு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு சென்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க எங்கே போஸ்ட் ஆஃபீஸில். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் செலுத்த தேவையில்லை. மற்ற விஷயத்துக்கு சிஎஸ்சியோ இல்லை இசேவை மையம் போனீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி சார்ஜ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி சார்ஜ் பண்ணக்கூடாது. இது வந்து இலவசமாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்திய கவர்மெண்ட்டு. ஆனால் இருந்தாலுமே சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சட்டப்படி குற்றம் தான். நீங்கள் எதுவும் முடிஞ்சால் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க, கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது வந்து தப்பு கிடையாது. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ரிலேஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.